நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 8ஆம் நாள் கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை தொடக்கி வைத்தார். முதலில் கேள்வி பதில் நேரம் துவங்கியது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு, ரோடியர் பாரதி சுதேசி ஆலைகளை சினிமா படப்பிடிப்புக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஐடி பார்க் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், மில் வளாகத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறுகள் குறித்து தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி கழகம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், இந்த பணி ஓரிரு மாதத்தில் நிறைவடையும் என்றும், அதன் பிறகு ஐடி பூங்கா அமைக்கும் பணி குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, பல கமிட்டி வைத்து இந்த ஆய்வு நடத்துவதால் அரசுக்கு பெரும் குழப்பமே ஏற்பட்டுவிட்டது. ரோடியர், சுதேசி, பாரதி, ஸ்பின்கோ என மில் வளாகம் நிறைய உள்ளது. ஒவ்வொன்றிலும் ஒரு திட்டத்தை அமல்படுத்தலாம் என்றார். அதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு வேலை வழங்கும் வகையில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றார். ஜவுளி ஆராய்ச்சி கழக அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கும்படி துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளதாகவும், விரைவில் இந்த அறிக்கை கிடைக்கும் என்றும், இந்த பகுதிகளில் எக்தா மால், ஜவுளி பூங்கா, ஐடி பார்க் ஆகியவை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் திரு சம்பத், முதலியார்பேட்டை வானொலி திடல் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் பொது நிகழ்ச்சி, கருத்தரங்கம் நடத்த முடியவில்லை. எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு முன்வருமா என்றும், ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நில அபகரிப்பு சட்டம் மூலம் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க அரசு முன்வருமா எனவும் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அரசு பதிவேட்டில் சம்பந்தப்பட்ட வானொலி திடல் நிலத்தின் பட்டா தனிநபர் பெயரில் உள்ளது, அது அரசு நிலம் அல்ல என்றார். அதற்கு திமுக உறுப்பினர் திரு சம்பத், இந்த நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்கள் யார் என முதல்வருக்கு தெரியும் என கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு, மறைமலை அடிகள் சாலை முதல் அண்ணா சாலை வழியாக பிரபல ஜவுளிக்கடை வரை உள்ள இடம் அரசு புறம்போக்கு இடம் என்றும், இந்த இடங்களை பலரும் ஆக்கிரமித்துள்ளனர் எனவும் கூறினார். இங்கு பல மாடி கட்டிடம் கட்டுகின்றனர், இதற்கு நகர அமைப்பு குழுமம் எப்படி அனுமதி அளிக்கிறது என கேள்வி எழுப்பினர். மேலும் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் ஒரு பள்ளிக்கு செல்லும் வழியை மறித்து கட்டடம் கட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை என்றார். அதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பல ஆண்டாக கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் வைத்துள்ளனர், அந்த கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்பது சரியாக இருக்காது. அதற்கு பதிலாக வாடகை நிர்ணயித்தால் நகராட்சிக்கு வருவாய் கிடைக்கும். இதனால் அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள கடைகளுக்கு வாடகை நிர்ணயிக்கப்படும் என கூறினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ரமேஷ், புதுவையில் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் மீண்டும் நடைமுறைக்கு வருமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் நிதி நெருக்கடி ஏற்பட்டு நலிவடைந்து விட்டது. ஒரு காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது, தற்போது செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மீண்டும் அதை செயல்படுத்த அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, நடுத்தர மக்கள் வீடு வாங்க வழியே இல்லாமல் உள்ளதாகவும், வீட்டு வசதி வாரியம் செயல்படாமல் உள்ளது, இதனால் அதன் கீழ் உள்ள சங்கங்களால் செயல்பட முடியவில்லை. வீட்டு வசதி வாரியத்துக்கு ரூபாய் 400 கோடிக்கு மேல் சொத்து உள்ளது, இதை பயன்படுத்தி மீண்டும் வாரியத்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்போதுதான் நடுத்தர மக்கள் வீடு வாங்க முடியும் என கூறினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி, முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளதாகவும், அங்கு மீதமுள்ள இடத்தில் மனைகள் கட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இளங்கோ நகர் வீட்டு வசதி சங்கம் நலிவடைந்து விட்டதை எடுத்து கூறிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, இருப்பினும் வாரியம் சங்க சொத்துக்களை விற்று கடனை அடைத்து ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கி மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கேள்வி பதில் நேரத்தின் ஒரு பகுதியாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு மற்றும் உறுப்பினர்கள் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடியதால் விவசாயிகள், தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவும், தனியார் பங்களிப்புடன் மாற்று வழியில் மீண்டும் ஆலையை திறந்து செயல்படுத்த அரசு அறிவித்த அறிவிப்பின் நிலை என்ன, இந்த ஆண்டு அரசு ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினர். அப்போது முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஆலோசகராக நியமிக்கப்பட்டு ஆலையை மீண்டும் நடத்த அறிக்கை பெறப்பட்டு அரசின் பரிசீலனையில் உள்ளது, இந்த ஆண்டே திறக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, நலிவடைந்த பல ஆலைகள் மூடப்பட்டுள்ளது, மத்திய அரசு சர்க்கரை ஆலையை திறக்கவும்
எத்தனால் தயாரிக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. இங்கு எரிசாராயம் தயாரிக்கலாம். நல்ல நிலையில் ஓடிக்கொண்டிருந்த ஆலையை கவனத்தில் எடுத்து மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர், புதுவை அரசு பழங்குடியினர் துணை திட்டத்தை உருவாக்கி மனைப்பட்டா வழங்குவது, வீடு கட்டி தருவது போன்ற திட்டங்களை அமலாக்கம் செய்து செலவை மத்திய அரசிடம் பெறும் நடவடிக்கையை தொடங்குமா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், புதுவை அரசு பழங்குடியினர் துணை திட்டத்தை ஏற்கனவே செயல்படுத்தி வருவதாகவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 2000 ஆதி திராவிடர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க உள்ளோம். இதில் பழங்குடியினரும் அடங்குவர் என்றார். அப்போது காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நாஜிம், திரு PR சிவா, திரு நாக தியாகராஜன் ஆகியோர் எழுந்து காரைக்காலில் எத்தனை பேருக்கு மனைப்பட்டா வழங்க உள்ளீர்கள், எங்கு வழங்குகிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். அதற்கு அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், நிலம் எங்கு உள்ளது என சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினால் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். அதற்கு திமுக உறுப்பினர் திரு நாஜிம், ஆதி திராவிடர் நலத்துறைக்கு காரைக்காலில் உதவி இயக்குநர் கூட இல்லை, ஒரு அதிகாரி கூடுதலாக பணியை கவனித்து வருகிறார் என்றும் உதவி இயக்குநரை நியமனம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு PR சிவா, அமைச்சர் பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும் 50 ஆண்டுக்கும் மேல் புறம்போக்கு நிலத்தில் மக்கள் வசிக்கின்றனர், அவர்களுக்கு கூட பட்டா வழங்கவில்லை, சட்டத்துக்கு புறம்பாக அமைச்சர் செயல்படுகிறார் என்றார். அதற்கு அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், சட்டத்துக்கு புறம்பாக தான் எவ்வாறு செயல்பட்டேன் என அவையில் கூற வேண்டும் என்றார். அதற்கு சுயேட்சை உறுப்பினர் திரு PR சிவா, இதை சொன்னால் ஆக்ஷன் எடுப்பார்கள், அதனால் தான் சொல்லவில்லை என்றார். திமுக உறுப்பினர் திரு நாஜிம், அமைச்சர் வாதத்தை ஏற்க முடியாது, அதிகாரிகள் இருந்தால்தான் பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, அமைச்சர் அவசர கதியில் 2000 பேருக்கு மனைப்பட்டா ஆகஸ்ட் மாதம் கொடுப்போம் என்கிறார். ஆட்சேபனை இல்லாமல் நிலத்தை ஆர்ஜிதம் செய்வது பெரிய வேலை, அமைச்சர் வாக்குறுதி அளித்துவிட வேண்டாம் என்றார். அதற்கு அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், உங்கள் தொகுதியில் 118 பேருக்கு மனைப்பட்டா வழங்க உள்ளோம். இதற்கான கடிதத்தை 2 மாதம் முன்பே உங்களுக்கு அனுப்பிவிட்டோம். ஆனால் உங்களிடம் இருந்து பதில் இல்லை என்றார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, சண்டை சச்சரவு இன்றி மனைப்பட்டா வழங்க பேசி வருவதாகவும், அவசர கதியில் ஆவேசமாக பதட்டத்தோடு பேச வேண்டாம், இப்போது பெருமுயற்சி எடுத்தால் அடுத்த ஆண்டு பட்டா வழங்கலாம் என்றார். அதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயும், ஏற்கனவே நடவடிக்கையில் உள்ள பட்டாக்களை தான் வழங்க உள்ளோம், இது தொடர்பாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது, புதிதாக பட்டா வழங்கவில்லை, புதிதாக பட்டா வழங்க நிதி ஒதுக்க வேண்டும், நிலம் தேர்வு செய்ய வேண்டும், ஆர்ஜிதம் செய்ய வேண்டும் என கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சுயேட்சை உறுப்பினர் திரு PR சிவா, காரைக்காலை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதாகவும் புறக்கணிப்பதாகவும் கூறினார். பல ஆண்டாக ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு உதவி இயக்குநர் இல்லை, பல துறைக்கு அதிகாரிகள் வருவதே இல்லை என்றார். அவருக்கு ஆதரவாக திரு நாஜிம், திரு நாக தியாகராஜன் ஆகியோரும் காரைக்கால் பிரச்சினைகள் பற்றி பேசினர். இதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரம் தொடங்கியது. புதுவை சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத், 18 வயதுக்கு உட்பட்டோரை மது பார்களுக்குள் அனுமதிக்க கூடாது என அறிவுறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா பேசும்போது, மஞ்சள் கார்டு விதவைகளுக்கான உதவித்தொகையை ரூபாய் 500 உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, புதுவை அரசு மருத்துவமனையில் இருதய நோயாளிகளுக்கு நிகோமிலன் சிஜிட்ரோம் என்ற மாத்திரை வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 4 மாதங்களாக இந்த மாத்திரை இருப்பு இல்லை என கூறி ஏழை மக்களை மருந்தாளுநர்கள் திருப்பி அனுப்புகின்றனர். இந்த மாத்திரை சாப்பிடாவிட்டால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் உள்ளது. 1 வாரத்துக்கு இந்த மாத்திரை விலை ரூபாய் 600. மருந்தாளுநர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் மாத்திரைகளை வழங்குவதாகவும், ஏழை மக்களை ஏமாற்றி வெளியில் விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தடையின்றி மாத்திரை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தமிழகத்தில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்கள் வாய்க்கவசம் அணியாமல் பொது வெளியில் அழைத்து வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு இதை கவனத்தில் கொண்டு இங்கும் அபராதம் விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உடனடியாக மாத்திரைகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும், வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுகிறதா என கண்காணிக்கப்படும், தமிழகத்தை பின்பற்றி புதுவையில் வாய்க்கவசம் இல்லாமல் நாய்களை வெளியே அழைத்து வந்தால் அபராதம் விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். இதனிடையே அவையில் கோரம் இல்லாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து பேசிய சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு, சட்டசபையில் கோரம் வைப்பது போல
அமைச்சர்களுக்கும் கோரம் வைக்க வேண்டும். அமைச்சர்கள் துறைக்கு ஒரு கமிட்டி போட வேண்டும். ஒவ்வொரு அமைச்சர்களும் பல துறைகளை பார்க்கிறார்கள். கமிட்டி இருந்தால் நாங்கள் கமிட்டியிடம் புகார் அளித்து விடுவோம். சட்டமன்றம் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா என பேசினார். புதுவை சட்டமன்றத்தில் நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பாஜக உறுப்பினர் திரு அசோக் பாபு பேசும்போது கிராமப்புறங்களில் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக உறுப்பினர் திரு சம்பத், தனது தொகுதியில் மினி பேருந்து கேட்டபோது சாலை சரியாக இல்லை என்றார்கள். இதனால் சாலை போட்டுவிட்டோம். இப்போது பேருந்து இல்லை என்கிறார்கள் என வருத்தத்துடன் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார், எனது தொகுதியில் ஒரு சில நாட்கள் மட்டுமே பேருந்துகள் இயங்கியது. மினி பேருந்து பாகூர் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. அங்கிருந்து பரிக்கல்பட்டு வர பேருந்து வருவதில்லை. பரிக்கல்பட்டில் இருந்து ஷேர் ஆட்டோ மாதிரியாவது விட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். துணை சபாநாயகர் திரு ராஜவேலுவும், எனது தொகுதியிலும் இந்த நிலைதான் நீடிக்கிறது. மணமேடு, கரையாம்புத்தூர் போன்ற இடங்களுக்கும் இதுபோன்று ஷேர் ஆட்டோ இயக்கலாம் என வலியுறுத்தினார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உறுப்பினர் திரு அசோக் பாபு, புதுவையில் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றும் தேவையான இடங்களில் கூடுதல் போலீஸ் பூத் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் பத்திரப்பதிவு துறையில் ஆள் பற்றாக்குறை நீடிப்பதாகவும், சப் ரெஜிஸ்டர் பற்றாக்குறையால் பத்திரம் பதிய முடியவில்லை. ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் ஒரு வழக்கறிஞர் நியமனம் செய்ய வேண்டும். இது பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும் என்றார். மேலும் புதுவை துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும். புதுவையில் சுற்றுலா சிறப்பாக இயங்கி வருகிறது. மருத்துவ சுற்றுலாவை கொண்டுவர விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலீட்டாளர்கள் மாநாட்டை புதுவையில் நடத்தி தொழிற்சாலைகளை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவையில் உறுப்பினர்கள் யாரும் பேச முன்வராததால் சபாநாயகர் இருக்கையில் இருந்த துணை சபாநாயகர் திரு ராஜவேலு பகல் 12:22 மணியளவில் அவையை நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைப்பதாக தெரிவித்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன். வாசித்தவர் வான்மதி.